அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு துவாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு துவாவை நம்ம தினம்தோறும் 27 முறை ஓதி பின்பு நாம அல்லாஹு தாலா கிட்ட என்ன துவா கேட்டாலும் அந்த துவாவை அல்லாஹு தாலா ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். அதே மாதிரி இந்த ஒரு துவாவை ஓதுறவங்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளோ முஃமினீங்கள் இருக்காங்களோ அவ்வளோ நன்மைகள் அல்லாஹு தாலா நமக்கு பரிசளிப்பான். அதே மாதிரி இந்த ஒரு துவாவை நம்ம ஓதுறதுனால அல்லாஹு தாலா நம்மள அப்தால்கள்ல ஒருவராக ஆக்குவான். அப்தால்கள்னா இந்த நபர்கள் அல்லாஹு தாலா கிட்ட என்ன துவா கேட்டாலும் அதை அல்லாஹு தாலா ஒருபோதும் தட்ட மாட்டான். இதை எல்லாத்தை விட முக்கியமானதா இந்த துவாவை தினம்தோறும் ஓதுறவங்களுக்கு அல்லாஹு தாலா நிச்சயமா அவங்க பாவங்கள் அனைத்தையுமே மன்னிப்பான். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நீங்க துவா கேட்கும் போது இந்த ஒரு துவாவை 27 முறை ஓதி பின்பு துவா கேளுங்க. நிச்சயமா உங்க துவா எதுவா இருந்தாலும் அல்லாஹு தாலா அதை வெகு விரைவிலேயே நிறைவேற்றி தருவான். அந்த துவா அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதையா வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதையா வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், நீ என் பாவங்களை மன்னிப்பாயாக, என் பெற்றோர்களின் பாவத்தை மன்னிப்பாயாக, மேலும் அனைத்து முஃமினீங்களின் பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சின்ன துவாவை மனப்பாடம் செஞ்சு 27 முறை தினமும் ஓதிவாங்க. அல்லாஹு தாலா நிச்சயமா நம்ம அனைத்து தேவைகளையுமே நிறைவேற்றி தருவான். அல்லாஹு தாலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தாலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.